இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, தென் அமெரிக்காவுக்கும் பக்கத்தில் வெனிசுலா அப்படிங்கிற ஒரு நாடு. அந்த நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நிலநடுக்கம் வந்துச்சாம். அரை மணி நேரத்துக்குள்ளேயே உடனே இரண்டாவது பயங்கரமான நிலநடுக்கம். 2 நிலநடுக்கம் தொடர்ந்து வந்து பெரிய பெரிய கட்டடங்களோட அப்படியே சரிஞ்சிருக்குது. கண் கூட பார்த்தவங்கன்னா நடுங்கி போயிருக்காங்க. சரிஞ்சு அப்புறம் அது விழுந்தது அதில் நிறைய பேர் இடிபாடுகளில் சிக்கியிருக்காங்க. தோண்ட வந்துக்கிட்டே இருக்காம போனவள் 1,00,000 பேர் செத்துருப்பாங்கன்ட்டு அமெரிக்க புவியியல் மையம் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கு. ட்ரம் கூட சொல்லியிருக்காராம், வெனிசுலாவுக்கு ஏதாவது நாங்கள் உதவி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றியான ஒரு விஷயம் அது சொல்கிறது. அப்புறம் 20 தர நில அதிர்வே வந்துச்சாங்க. தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே நிலம் அதிர்ந்துக்கிட்டே இருந்தால் எப்படிங்க வீட்டுக்குள்ளே போகிறது? ஒரு ரூபா சாப்பிட கூட உள்ளே போக முடியாது. பயம், அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருமா, எங்கே போய் எந்த இடத்துலையும் தங்க முடியாது. வெளியே ரோட்லேயே இருக்கணும். அதுவே நில அதிர்வாக இருக்கனால ரோட்டில் இருக்கலாம். மிகப்பெரிய நிலநடுக்கம் மாதிரினா பாதாளத்துக்குள்ளே தான் போகணும். கட்டடம்லாம் இடிஞ்சு வேறு விழுந்துடும். கட்டடத்துக்கிட்ட பக்கத்துலேயும் போய் நிற்க முடியாது. எல்லா இடமும் காலியாக எங்கே இருக்குதோ அங்கே தான். எங்கே போய் காலியாக இருக்கும், சின்ன சின்ன இடம் கிடச்சா கூட வீட்டை கட்டி வைக்கிறாங்க. குடியிருக்க வீடு வேணுமே, அதுதான் எல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ இதை கேட்கக்குள்ளேயே நாம் என்ன தான் பாடுபட்டு சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி பேரிடர் வரக்குள்ள எல்லாம் கொண்டுகிட்டு போயிடுது நம்ம உயிரையும் சேர்த்தி. இந்த சமயத்தில் நல்ல பேரோடு இருந்துட்டு போகலாமே, ஏன் கெட்ட பேரெல்லாம் வாங்கிக்கிட்டு போகணும்? பெண்கள்னால் அவங்க கையெடுத்து கும்பிட்றது மட்டும் இல்லை, அவங்கள பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடணும். திரிஷா மாதிரி. திரிஷா பார்த்திங்கன்னா முந்தா நேற்று விஜய் சம்பவம் பண்ணார் சட்டசபையில், சூப்பராக. ஆனால் அன்றைக்கி நைட்டே இந்த அம்மா ஒரு போஸ்டரை போட்டு விட்டாங்க பாருங்கள். கேக்கு ஒரு 4-5 வகையான கேக்கை வச்சுக்கிட்டு அதை வெட்டுற மாதிரி, வெட்டுறாங்களோ இல்லையோ, 4-5 வகையான கேக்கு டேபிள் மேலே இருக்குது. 2 பேரும் உட்காந்துருக்காங்க, விஜயும் திரிஷாவும். இதெல்லாம் எதுக்கு தேவையா? இது அப்படியே தான் இருந்தீங்க, போஸ்ட் போடலாமா? ஏன் இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்க வந்து அடுத்தவங்களோட கணவர். இது உங்களுக்கு தேவையா? ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போங்க. ஏன் அடுத்து வந்தாங்க அந்த சங்கீதாவுக்கு எப்படி மனவேதனையாக இருக்கும்? நல்லா இருக்க முடியுமா? திரிஷா நல்லா இருக்க முடியுமா? ஒரு பொண்ணோட மனசுக்குள்ளே வந்து ஏற்கனவே அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரர் கூடயே தான் போஸ்ட்டு போடுறாங்க, எங்கே வீடியோ போடுறாங்கன்னு சொல்கிறது அவங்களுக்கு ஒரு ஆர்வமாகவே தான் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நீ அதையே பண்ணுறீங்கன்னா இது குற்றவாளி யார்? விஜய். நீங்கள் அந்த மாதிரி போகிறீங்க, மக்கள் விரும்பலை, நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? அதுக்கு ஏன் அலோவ் பண்ணுறீங்க? முதல்ல அது மட்டும் இல்லை, கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கணும் சாமி மாதிரின்னு சொன்னது திரிஷாவில்லை. திரிஷாவை பார்த்து மக்கள் அனைவருமே, சாமி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், விஜய் வாழ்க்கையை விட்டுரு, எங்கள் விஜய்க்கு நல்ல பேரை கொடு, நீ குறுக்க வந்து எங்கள் மனசை அப்பப்போ ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கையெடுத்து கும்பிடணும்னு சொன்னேன். சாமியாக நினச்சி கும்பிட்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் பண்ணலை. ஆனால் சங்கீதாவை நினச்சி வருத்தப்படுற ரசிகர்கள் கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் உள்பட பெண்களும் அதில் நிறைய பேர் இருக்கோம். அதை புரிஞ்சுக்கணும் விஜய். நீங்கள் சங்கீதா கூட சேர்றீங்களோ சேரலையோ, தயவு செஞ்சு திரிஷா கூட நீங்கள் இருக்கிறது உறவாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, வெளியில் காமிக்காதீங்க தயவு செஞ்சு.